மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நெருங்கியவர்கள் செய்த மறைமுகமான துரோகங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். மிதுனம் ராசியினராகிய நீங்கள் எல்லாரையுமே சமமாக பாவித்து பழகக்கூடிய நபரிடம் எதையுமே மறைக்காமல் பேசும் குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான். யாரிடம் எப்படி பழகினாலும் உண்மை என்னவென்று அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால்கள் கூட நீங்கள் உடனடியாக மற்றவர்களிடம் கூறிவிடுவீங்க. அந்த அளவுக்கு வெகுளி மனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானங்கள் வலுவடைந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களின் நிழல் போல நம்பிய நெருங்கிய மனிதர்களை உங்களுக்கு பின்னணியில் இருந்த துரோகங்களை அரங்கேற்றிக் கொண்டுமே தான் இருப்பார்கள். முதல் துரோகமாக இருப்பது உங்களுடைய ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த ரகசியங்களை வைத்து உங்களை அவர்களுக்கு கீழே பணிய வைக்க வேண்டும், அவர்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு தேவையில்லாத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருந்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்வார்கள். உங்கள் வீட்டோடு பழகி உங்களுடைய உணவை உண்டு உங்கள் ரகசியங்களை அறிந்து கொண்டவர்கள் வெளியில் சென்று உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பியிருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்களாவது பழகிருக்கீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பெற்றோர்கள் அனைவருமே இவர்களை உங்களுடைய நண்பர்களை பிள்ளைகள் போல பார்த்திருப்பாங்க. ஆனா அவர்களே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்வார்கள் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்நியன் அடித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அனைத்து முத்தமிட்டவர்களை இப்படி செஞ்சு நம்மளை பாதித்து விடுகிறார்களே என்று நினைக்கும் பொழுதுதான் கதறி கதறி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அழுத நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் மறையாமல் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் கிரகநிலைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அடுத்ததான் தொழிலில் ஏற்பட்ட திடீர் பின்னடைவு. ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் பாம்ப கிரகங்களின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நன்கு ஓடிக்கொண்டிருந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் முடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். லாபகரமாக சென்ற உங்களின் வணிகங்களும் ஒரு சில தவறான முடிவுகளாலேயோ அல்லது உலகளாவிய பொருளாதார மாற்றங்களாலோ அப்படியே தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையவை ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் பணத்தினால் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு விலக சென்றிருப்பார்கள். வரவேண்டிய பெரிய பெரிய ஆர்டர்களும் கடைசி நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்திருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தேவையற்ற இடமாற்றங்களும் மேலதிகாரிகளின் கடுமையான நெருக்கடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது எல்லாமே ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய திடீர் பின்னடைவை சந்தித்து நீங்கள் நிலை குளிந்து போகக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். அடுத்ததான் நண்பர்கள் மூலமாக வந்த ஒரு பண இழப்பு. லாபஸ்தானம் மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீட்டோடு விரைய அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரும் ஏமாற்றமும் பண இழப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டு அது இன்னும் ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது வேறு இடத்திலாவது கைமாற்றாக வாங்கி கொடுத்த பணத்தையோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றி கொடுத்திருப்பாங்க. நண்பர்களை நம்பி நீங்கள் கூட்டு முதலீடு செய்த திட்டங்கள் அனைத்தும் நஷ்டத்தில் தான் முடிந்திருக்கும். இது நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கியிருந்தாலும் உங்களுடைய நண்பர்களை நம்பி நீங்கள் முழு முதலையும் போட்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் நான் உனக்கு போதுமான அளவுக்கு லாபத்தை தேடி கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறிவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு துரோகமும் மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் வந்துவிட்ட உடனே அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. அவர்கள் தப்பித்து கொள்ள மொத்த பழியும் நஷ்டமும் உங்களுடைய தலை மீது விழுந்திருக்கும். பணமும் போய் பழகிய நட்பும் நல்ல ஒரு நட்பும் துரோகமாக மாறிய அந்த தருணங்கள் தான் உங்களுடைய நெஞ்சை இன்னும் உலுக்கி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மிதுனம் ராசிக்கு தோழமை மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் வீடு
தற்பொழுது சுப கிரகங்களின் முழுமையான பார்வையால் தூய்மை அடைய போகிறது. கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய துரோகம் செய்த நண்பர்கள், சுயநலவாதிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்வை விட்டு தானாகவே விலகி ஓடுவார்கள். இருந்தாலும் அவர்கள் துரோகமோ ஒரு ஏமாற்றமோ செய்து விட்டார்கள் என்றால் மீண்டும் மிதுனம் ராசிக்காரங்க அவங்கள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மென்மேலும் பிரச்சனைகள் மட்டுமே தான் எழும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த சில உறவுகளையும் அந்த சில மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்குவதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதற்கு பதிலாக உங்களுக்கு தூணாக நின்று உதவக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த புதிய நட்புகள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போவது கிடையாது. உங்கள் பொருளாதார உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னதமான ஒரு உறவுகளாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களின் மூலம் புதிய தொழில் ஆலோசனைகளும் பெரிய மனிதர்களின் அறிமுகங்களும் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் இந்த புதிய நண்பர்களின் பலம் உங்களை ஒரு அரணாகவே நின்று உங்களை பாதுகாக்கவோ ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன் கிரக அருளால் ஒரு அறிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்பட ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வித்யாகாரகன் மற்றும் புத்திகாரகனாக இதுவரைக்கும் அமைந்திருக்கிறார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்கள் மனதில் கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களும் மறதிகளும் மற்றும் பதற்றங்கள் முற்றிலுமாக நீங்கி வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மிகச் சரியாக புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து உங்களை சுற்றி உள்ளவர்களை வியக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வது, நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலில் புகுத்துவது போன்றவற்றில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் பேச்சில் ஒரு தீர்க்கமும் உண்டாகி உலகமே உங்களுடைய அறிவுத்திறனை மதித்து போற்றக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தொழிலிலும் போதுமான அளவுக்கு ஒரு வளர்ச்சியானது கிடைத்துவிடும். ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போகிறது. நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் மாறி இனிமே உங்களுடைய தொழிலில் அல்லது வியாபாரம் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்களும் இனிமே உங்களை தேடி வந்து வரிசையில் நிற்பார்கள். புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையுமின்றி வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததா நண்பர்கள் மூலமாக வந்த ஒரு பண இழப்பு, லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீட்டோடு விரைய அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரும் ஏமாற்றமும் பண இழப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டு அது இன்னும் ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது வேறு இடத்திலாவது கைமாற்றாக வாங்கி கொடுத்த பணத்தையோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றி கொடுத்திருப்பாங்க. நண்பர்களை நம்பி நீங்கள் கூட்டு முதலீடு செய்த திட்டங்கள் அனைத்தும் நஷ்டத்தில் தான் முடிந்திருக்கும். இது நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கி இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களை நம்பி நீங்கள் முழு முதலையும் போட்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் நான் உனக்கு போதுமான அளவுக்கு லாபத்தை தேடி கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறிவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு துரோகமும் மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் வந்துவிட்ட உடனே அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. அவர்கள் தப்பித்து கொள்ள மொத்த பழியும் நஷ்டமும் உங்களுடைய தலை மீது விழுந்திருக்கும். பணமும் போய் பழகிய நட்பும் நல்ல ஒரு நட்பும் துரோகமாக மாறிய அந்த தருணங்கள் தான் உங்களுடைய நெஞ்சை இன்னும் முழுக்கி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மிதுனம் ராசிக்கு தோழமை மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் வீடு தற்பொழுது சுப கிரகங்களின் முழுமையான பார்வையால் தூய்மை அடைய போகிறது. கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய
ஏமாற்றிய துரோகம் செய்த நண்பர்கள், சுயநலவாதிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்வை விட்டு தானாகவே விலகி ஓடுவார்கள். இருந்தாலும் அவர்கள் துரோகமோ ஒரு ஏமாற்றமோ செய்து விட்டார்கள் என்றால் மீண்டும் மிதுனம் ராசிக்காரங்க அவங்கள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மென்மேலும் பிரச்சனைகள் மட்டுமே தான் எழும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த சில உறவுகளையும் அந்த சில மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்குவதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதற்கு பதிலாக உங்களுக்கு தூணாக நின்று உதவக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த புதிய நட்புகள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போவது கிடையாது. உங்கள் பொருளாதார உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னதமான ஒரு உறவுகளாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களின் மூலம் புதிய தொழில் ஆலோசனைகளும் பெரிய மனிதர்களின் அறிமுகங்களும் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் இந்த புதிய நண்பர்களின் பலம் உங்களை ஒரு அரணாகவே நின்று உங்களை பாதுகாக்கவோ ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன் கிரக அருளால் ஒரு அறிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்பட ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வித்யா காரகன் மற்றும் புத்தி காரகனாக இதுவரைக்கும் அமைந்திருக்கிறார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்கள் மனதில் கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களும் மறதிகளும் மற்றும் பதற்றங்கள் முற்றிலுமாக நீங்கி வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மிகச் சரியாக புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து உங்களை சுற்றி உள்ளவர்களை வியக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வது, நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலில் புகுத்துவது போன்றவற்றில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் பேச்சில் ஒரு தீர்க்கமும் உண்டாகி உலகமே உங்களுடைய அறிவுத்திறனை மதித்து போற்றக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தொழிலிலும் போதுமான அளவுக்கு ஒரு வளர்ச்சியானது கிடைத்துவிடும். ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போகிறது. நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் மாறி இனிமே உங்களுடைய தொழிலில் அல்லது வியாபாரம் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்களும் இனிமே உங்களை தேடி வந்து வரிசையில் நிற்பார்கள். புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல